ஐவிஎஃப்க்குன்னு எந்த ஒரு ஃபர்டிலிட்டி கிளினிக்குக்கும் போற ஒரு கப்பலுக்கு மனசுல எப்பவுமே ஒரு சந்தேகம் இருக்கும். அதாவது நம்மளோட விந்துக்களை மட்டும்தான் யூஸ் பண்றாங்களா, நம்மளோட எக்கை தான் கரெக்டா யூஸ் பண்றாங்களா, நம்மளோட எக்கும் நம்ம ஹஸ்பண்டோட விந்தையும் சேர்த்து தான் கரெக்டா பண்றாங்களா, இதுல யாராவது மாறுதல் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கா, மாறுதல் ஆகாம இருக்கிறதுக்கு இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான ஒரு கேள்வி எப்பவுமே மனசுல இருக்கும். சில பேர் அதை எங்கள்கிட்ட ஐவிஎஃப்க்கு நான் கவுன்சிலிங் பண்றப்பவே கேட்பாங்க, டாக்டர் எதுவுமே மாறிடாது இல்ல அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு நாங்க டெஃபினட்டா கேரண்டி கொடுப்போம், கண்டிப்பா அது மாறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு. எப்படி அது அவ்வளவு ஷியோரா எங்களால சொல்ல முடியுது அப்படின்னா, ஸ்பெர்ம் ஒரு ஹஸ்பண்ட் நம்ம ஃபெர்டிலிட்டி சென்டர்ல ஸ்பெர்மை கொடுக்கறதுல இருந்து எம்ப்ரியோஸை டிரான்ஸ்ஃபர் பண்ற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் டபுள் விட்னஸிங் பண்றோம். அதாவது ரெண்டு பேர் அந்த விட்னஸ் பண்ணுவாங்க ஒரு ஸ்டெப்ல இருந்து இன்னொரு ஸ்டெப் போறதுக்கு. இது எப்படி, இதுல ரெண்டு வகையா பண்ணலாம். ஒன்னு மேனுவலா பண்ணலாம், இன்னொன்னு எலக்ட்ரானிக்கா பண்ணலாம். மோஸ்ட் கிளினிக்ஸ்ல இப்போ மேனுவலா தான் பண்ணிட்டு இருக்கோம், சில கிளினிக்ஸ்ல தான் எலக்ட்ரானிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. மேனுவலா எப்படி பண்றோங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ இது செமன் ப்ரிப்பரேஷனுக்கு நாங்க டபுள் விட்னஸிங் பண்றது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் இங்க மென்ஷன் ஆயிருக்கு. அந்த ஸ்டெப்பை யாரு பண்றா பிளஸ் அதை யாரு விட்னஸ் பண்றா அப்படிங்கிறது இருக்கு. சோ ரெண்டு டிஃபரெண்ட் ஆன ஸ்டாஃப் அதை ஒருத்தங்க விட்னஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க டபுள் விட்னஸ், அதாவது கிராஸ் செக்கிங் பண்ணி கையெழுத்து போடணும். இது செமன் ப்ரிப்பரேஷனுக்கு. இது செமன் அனாலிசிஸ்க்கே அந்த மாதிரி இருக்கு. செமன் அனாலிசிஸ்க்கு இந்த ஸ்பெர்ம், இந்த ஹஸ்பண்டோட இந்த ஸ்பெர்மை தான் நம்ம அனலைஸ் பண்றோமாங்கிறத காமிக்கிறது. முக்கியமானது எல்லாருக்கும் மனசுல இருக்கிறது ஐவிஎஃப் லேப்ல. ஐவிஎஃப் லேப்ல இது இருக்கிறது பாத்தீங்கன்னா, பேஷண்ட் பேர் இருக்கும், ஹஸ்பண்ட் நேம் இருக்கும், எந்த டேட்ல ஐவிஎஃப் பண்றோங்கிறது இருக்கும், எக்கு உள்ள வந்ததுல இருந்து இக்ஸி, எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர், இதுல நமக்கு எவ்வளவு அளவுக்கு நாங்க எந்தெந்த ஸ்டெப் வச்சிருக்கோம்னா, நம்ம இக்ஸி எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் மட்டும் இல்லாம விட்ரிஃபிகேஷன், அந்த தாயிங், லேசர் அசிஸ்டட் ஹேட்சிங், பிஜிடி, எது நம்ம பண்ணினாலும் அதுக்கான டபுள் விட்னஸிங் உண்டு. ஒன்னு அவங்க டேட், எந்த டேட்ல எந்த ப்ரொசீஜர் பண்றோம், ஒருத்தர் விட்னஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க கிராஸ் செக் பண்ணுவாங்க. சோ திஸ் இஸ் a very important document. இது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கும் தனித்தனியா நாங்க எடுத்து வைப்போம். சோ திஸ் இஸ் how we ensure that யாரோட ஸ்பெர்ம்ஸும் யாரோட எக்கும் யாரோட எம்ப்ரியோவும் இன்னொருத்தங்களுக்கு கலக்காமையோ மாறாமையோ போறதுக்கு. சோ கேரண்டீடா மனசுல எந்த குழப்பமும் இல்லாம நீங்க தைரியமா ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலாம்.